மனுஷங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஃபாரின்லேருந்து ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தாச்சு. ஸோ எதுவும் செயல்பட முடியல. ஸோ கடைசியில் கரப்பாம்பூச்சியை கூட்டின்னு வந்து கரப்பாம்பூச்சியை வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு புது முயற்சியாக தான் நான் இதில் பார்க்குறேன். ஆனால் இந்த ஜென்சி புரட்சி மற்ற நாட்டில் முடியும், இந்தியாவில் நம்ம ஜென்சி பசங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் புத்திசாலி பசங்க. அதனால் இதெல்லாம் பெருசாக எதுவும் வராது. அதில் 100% நான் ஷூராக இருக்கேன். அதாவது சம்மந்தமே இல்லாத ரெண்டு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி இதை பிளான் பண்ணியாச்சு. இது இந்த சமயத்தில் ரோல் அவுட் ஆகியே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. அந்த காரணமாக தான் இந்த ஜட்ஜோடைய இந்த வார்த்தைகள். பாரத பிரதமர் 15ஆம் தேதி மே அன்னைக்கு நாட்டை விட்டு வெளில போகிறாரு. ஒரு 5 நாடுகளுக்கு 5 நாட்கள் பயணம். இவர் வெளில போய் அடுத்த நாட்டில் இறங்குறதுக்குள்ளே இவனுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் ஏதாவது சொல்லணும்ல. இந்தியானா யானை, ரஷ்யானா கரடி, அமெரிக்கானா கழுகு. இப்போ இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் விஷயம்லாம் கரப்பாம்பூச்சி. அமெரிக்கா இந்தியாவுடைய பேரை, இந்தியாவை ஆளும் கட்சியின் பேரை கெடுப்பதற்காகவும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இயக்கங்களை பேரை கெடுக்கிறதுக்காகவும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான். ஆர்எஸ்எஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி கொண்டு போகிறான் ப்ரொஜெக்ட் பண்ணி. அத்தனை பேர் இந்தியன்ஸா தெரியாது, அத்தனை பேர் உண்மையான பர்சன்ஸா தெரியாது, இதில் எத்தனை இருக்குது தெரியாது, என்ன இன்டென்ஷனில் இருக்குது தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று மொத்தம் 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. 2 கோடி பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கரப்பாம்பூச்சி செருப்பு லட்சம் தூக்கி போட வேண்டியதுக்கு 2 கோடி பேர் ஆதரவு, அவ்வளோ பேர் சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த ஜட்ஜு சொன்னது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சோஷியல் மீடியா நம்ம கண்ட்ரோலில் இல்லை. முதல்ல சோஷியல் மீடியா இந்தியாவோட கண்ட்ரோல்லே இல்லை. அதனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆள் இந்தியாவில் கட்சி ஆரம்பித்து அதில் 2 கோடி பேரை சேர்த்ததான் காமிக்க முடியுது. இல்லை, இதை விட கேவலம் இந்தியாவுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் பார்க்குறேன். அமெரிக்கா பணம் இருக்குது, பாஸ்டனில் உட்காந்துன்னு இருக்க, பணம் கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், ஏதாவது கேஸ் வந்ததுன்னா பார்த்துக்கிறதுக்கும் ஏதாவது ஃபவுண்டேஷன் இருக்கும். எவனாவது கேஸ் ஆடுவான்ற திமிரில் இந்திய மக்களை கேவலமாக நினச்சி தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெயின் சார். ஜெயின் சார். சார் ஆக்சுவலாக பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு இப்போ ஆப்போசிட்டாக மிகப்பெரிய ஒரு பார்ட்டியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாகியிருக்கே சார். சும்மா இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு ரீச் வந்திருக்குது. என்ன பேக்ரவுண்டு சார் இது? ஒன்றும் இல்லை, மனுஷங்களை வச்சு ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட் காக்ரோச் எல்லாம் கூட்டின்னு ஜெயிக்க முடியுதான்னு பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த 13 ஆண்டுகளாக ஆல்மோஸ்ட் அடுத்த 2029 அதுக்கப்புறமும் தொடர்ந்து இருக்க போகிற ஒரு கட்சின்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது மனுஷங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஃபாரின்லேருந்து ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தாச்சு. ஸோ எதுவும் செயல்பட முடியல. ஸோ கடைசியில் கரப்பாம்பூச்சியை கூட்டின்னு வந்து கரப்பாம்பூச்சியை வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு புது முயற்சியாக தான் நான் இதில் பார்க்குறேன். மற்றபடி இதில் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணுன்னா இதை ஆளை விட்டு வேடிக்கை பார்க்குற இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீடமோ அதில் இருக்க லூப் ஹோல்ஸும் தான் காரணமே தவிர மற்றபடி இதனால் எதுவும் பெருசாக வரா மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்திய மக்கள் மீதும் முக்கியமாக இந்த ஜென்சி புரட்சின்னு இருக்கு இல்லையா, உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்தது. நம்ம ஊரில் வரலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பிபிசி ஆர்டிக்கல்லாம் எழுதினான். நம்மளே பேசியிருக்கோம் இதில் அந்த ஆர்டிக்கலை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் சோபிக்காத ஒரு பழைய ஏதாவது திட்டத்தை எடுத்துன்னு வந்து புதுசாக கரப்பாம்பூச்சியெல்லாம் கட்டி எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஜென்சி புரட்சி மற்ற நாட்டில் முடியும், இந்தியாவில் நம்ம ஜென்சி பசங்க இருக்காங்கள்ல, கொஞ்சம் புத்திசாலி பசங்க. அதனால் இதெல்லாம் பெருசாக எதுவும் வராது. அதில் 100% நான் ஷூராக இருக்கேன். ஆனால் இதை இதோட நிறுத்தணும். இது சும்மா இந்த மாதிரி வெளிநாட்டில் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு கடிவாளம் தேவை. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கோம். சோஷியல் மீடியாவில் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஸோ அக்கௌண்டபிலிட்டி வேணும். அக்கௌண்டபிலிட்டி இருக்கிற மாதிரி சட்டத்திட்டத்தை மாற்றுங்க. கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் கட்சி வருது. என்ன ரீசனுக்காக இந்த கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது? இல்லை, இந்த ரீசன் என்னென்னா ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. தீர்ப்பில் கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. அதில் இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காங்க சிலர் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். அதை இவனை பிடிச்சின்னு இதில் 2 விஷயம் நம்ம எடுத்துக்கணும். சாதாரண இது அதாவது சம்மந்தமே இல்லாத 2 விஷயத்தை சம்மந்தப்படுத்தி இதை பிளான் பண்ணியாச்சு. இது இந்த சமயத்தில் ரோல் அவுட் ஆகியே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. அந்த காரணமாக தான் இந்த ஜட்ஜோடைய இந்த வார்த்தைகள். இதுக்கும் இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாரத பிரதமர் 15ஆம் தேதி மே அன்னைக்கு நாட்டை விட்டு வெளில போகிறாரு. ஒரு 5 நாடுகளுக்கு
5 நாட்கள் பயணம். இவர் வெளில போய் அடுத்த நாட்டில் இறங்குறதுக்குள்ளே இவனுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சானுங்க. அதுக்கான காரணம் ஏதாவது சொல்லணும்ல, அவசர அவசரமாக உருட்டி பெரட்டி எடுத்துன்னு வந்து இதை வச்சுக்கோ அப்படின்னு காமிச்சது தான் சம்மந்தமே இல்லாத அந்த வார்த்தைகள். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது இருக்குதான்னு தெரியல. ஏதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால மேபி அது நீங்கள் எவ்வளோ தான் உருட்டினாலும் கடைசியில் உண்மை தெரியும். நம்ம பசங்க அதை பெருசாக சில கட்சிகளுடைய சில சொல்கிறது திராணியற்ற கட்சி உறுப்பினர்களும் அந்தந்த கட்சியுடைய ஆதரவாளர்களும் இதை பூதாகாரம் ஆக்குறாங்களே தவிர நம்மளுடைய நாட்டு மக்களுக்கும் முக்கியமாக நம்மளுடைய ஜென்சி பசங்களுக்கு நல்லாவே நாட்டு நடப்பு புரியுது. அதனால தான் சில இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக குத்திட்டு போயிட்டாங்க. டு பி ஃப்ராங்க், தே நோ பெட்டர் தேன் அஸ் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பேசும்போது எதை வேணால் பேசுவாங்க. ஆனால் இந்த கர்மபூச்சி கட்சிக்கு ஓனர் யாருன்னா யானையும் கழுதியும் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யானையும் கழுதியும் தான் காரணமாக இருக்குமே தவிர இந்த கர்மபூச்சி கட்சிக்கு வேறு யார் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ரொம்ப நாள் திட்டம். அதுக்கு ஆதரவு கொடுக்குற இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட நேரடியாக மோதி தோற்று போய் அதிலேருந்து ஒன்று அதாவது மேற்கு வங்க மாநிலத்திலேருந்து ஒருத்தவங்களும் டெல்லியை சார்ந்த ஒரு கட்சியை சார்ந்த இல்லை ஹரியானாவை சார்ந்த கட்சியை சார்ந்த டெல்லியில் போயிடுச்சு இல்லை புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஹரியானான்னு எடுத்துக்குவோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடைய சிலரும் தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர இவங்க 2 பேரும் ஆல்ரெடி யானைகிட்டேருந்து கழுதைகிட்டேருந்து பணம் வாங்கினவங்க தான். புதுசு எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த தொடப்ப கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோடைய ஃபவுண்டர் இருக்கார்ல, அவரே இந்த மாதிரி துட்டு வாங்கி வந்தவர் தான். அவர் ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லேருந்து டைரெக்டாக பணம் வாங்கி என்ஜிஓ நடத்தியிருந்தவர். ஸோ அந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் எப்படி நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அமெரிக்காவில் தான் கேட்கணும். அவங்க ஊருக்காக நல்லது செய்யலாம்ல. அவங்க ஊரில் இந்த ஜோம்பி ட்ரக், நம்ம ஊர் ஜோம்பி இல்லை, உண்மையிலேயே ஜோம்பி ட்ரக்னு ஒன்று இருக்குது. அது அவங்க ஊரில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. அவன் ஆக்சுவலாக அப்படியே ரோட்டில் நிற்கிறான், 24 மணி நேரம் அப்படியே நிற்கிறான்றதெல்லாம் பார்க்க முடியுது. மேபி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அடுத்த நாட்டில் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி ஆட்சி மாற்றத்தையே ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதனால் இது பணம் எங்கேருந்து வருது? சும்மாலாம் ஒரு ஐடி வரும், அந்த ஐடிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு வரும், 1.5 கோடி பேர் வருவாங்க அப்படின்னா, அப்போது 2 விஷயம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்தியா தன்னுடைய சட்டத்தை நன்றாக மாற்ற வேண்டிய தருணம். பட் இருந்தாலுமே இப்போ அந்த ஜட்ஜி வேலை இல்லாதவங்கலாம் காக்ரோச்னு சொல்கிறது அது தப்பு படலையா சார்? அவர் சிலரை சொன்னார், எல்லாரையும் சொல்லலை. சரி, காக்ரோச்னு இருக்குல்ல, சரி இப்போ இந்த காக்ரோச்சோடைய ஜென்ரல் ஐடியா பார்ப்போமா? காக்ரோச் என்ன பண்ணணுன்னு ஜென்ரல் நான் சொல்ல உண்மையான கர்ப்பாம்பூச்சி. நான் இந்த அமெரிக்காவிலேருந்து கட்சி ஆரம்பிச்சதில்ல, அந்த கர்ப்பாம்பூச்சி சொல்ல, உண்மையான கர்ப்பாம்பூச்சி இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும். கமலஹாசன் சார் கூட படம் எடுத்தார். படத்தில் பாத்ரூமில் இருக்கிற கர்ப்பாம்பூச்சி கிச்சனுக்கு என்ன பண்ணுவேன், அது சோறு போட்டு வளர்ப்பியா இல்லை செருப்பில் அடிச்சு தூக்கி போடுவான்னு வசனம்லாம் பேசுவார். இப்போ இந்த கர்ப்பாம்பூச்சி என்ன பண்ணணும்னு அவர் தான் சொல்லணும். சரியா? அவர் வளர்ப்பாரா இல்லை செருப்பில் அடிப்பாரா எனக்கு தெரியல, அது இருக்கட்டும், அப்படி ஓரமாக வச்சுருங்க. சரி, இந்த கர்ப்பாம்பூச்சியோட ஹேபிட் எப்படின்னா இருக்குன்னா ஃபோட்டோஃபோபிக். அது லைட் அடிச்சா ஓடிடும். நீங்கள் கிச்சன் ஒன்றும் இல்லை, நீங்கள் நைட்டு போய் கிச்சனில் லைட்டு போடுங்க, கருப்பை வச்சு ஓடும். ஏன்னா வெளிச்சம் இருட்டில் தான் இருக்கும். இது இப்போ இருட்டில் தான் இருக்குது. இது யார் ஆரம்பித்தா, எதுக்கு இருக்கா, எந்த கட்சி? ஸோ இந்த மாதிரி தான், புரியுதா? சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் கரெக்டாக தான் இருக்குது. இந்தியானா யானை, ரஷ்யானா கரடி, அமெரிக்கானா கழுகு. இப்போ இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் விஷயம்லாம் கர்ப்பாம்பூச்சி. அவர் இதை தெரியாமல் சொல்லிட்டார். அது உண்மையை நிரூபிச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா இருட்டில் தானே வேலை செய்யுது, வெளிச்சத்தில் இல்லைல்ல. கட்சின்னா தலைவர் இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஜென்சி புரட்சி கொண்டு வர போகிறீங்களா? பங்களாதேஷ் மாதிரி. பங்களாதேஷில் 7 லட்சம் கோடி இருந்தது கடன். எங்கள் அண்ணன் யூசப் வந்தார், முகமது யூனிஸ் வந்தார், அங்கேருந்து ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ்ன்னு ஒருத்தர் வந்தார். 7 லட்சம் கோடி இந்த கடனை 21 லட்சம் கோடி ஆக்கிட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் டாடா சொல்லிட்டு கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட் ஏறி அமெரிக்காவுக்கு யூகேக்கு போய் இறங்கிட்டார். மூஞ்சி போச்சு புஷ்ஷு. ஸோ இப்போ அடுத்தருக்கு வந்திருக்கவர் திருப்பி அமெரிக்கா கிட்ட பிச்சை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காரு. எவ்வளோ ஓட்டுறாரு. அதான் பாகிஸ்தானுடைய தொழிலில் இப்போ பங்களாதேஷும் பங்கு போட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா ஓரளவுக்கு இந்த நாடு பங்களாதேஷ். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியாவை டீரெயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அதை இந்தியாவுடைய மாணவர்களும் இந்தியாவோட ஜென்சியும் அலோவ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் அதற்கான முயற்சி, அதாவது பண்ணுறதுக்கான காரணிகளை இவங்க தேடுகிறார்கள். அமெரிக்கா தேடுகிறது. அமெரிக்கா
இந்தியாவுடைய பேரை, இந்தியாவை ஆளும் கட்சியின் பேரை கெடுப்பதற்காகவும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இயக்கங்களை பேரை கெடுக்கிறதுக்காகவும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி கொண்டு போகிறான் ப்ரொஜெக்ட் பண்ணி. ஸோ அப்போ இவங்க ஊரில் டீப் ஸ்டேட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய பயங்கரவாத இயக்கம்னா அமெரிக்காவில் இருக்க டீப் ஸ்டேட் தான். ஆமாம் சார், 2 டீப் ஸ்டேட் இருக்கான் இதில். ஆமாம், இதில் ஆதரவாக ஒரு டீப் சொல்ல அசிங்கமாக இருக்குது, கேவலத்துலேயும் கேவலம். இவங்க என்னடா அவன் பொழப்பு காரி துப்புற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கம். ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஒரு டீப் ஸ்டேட் இருக்கான், ட்ரம்ப்புக்கு எதிராக இன்னொரு டீப் ஸ்டேட் இருக்கான். சரி, டீப் ஸ்டேட்னா என்னடான்னு பார்த்தா அயோட்டோலா மேலே வச்சாங்க தெரியுமா? அதே குற்றச்சாட்டை இங்கே இருக்க டீப் ஸ்டேட் மேலே வைக்கலாம். ஆனால் இவனுக்கு நல்லவனுங்க, ஏன்னா அமெரிக்காக்காரனுங்களே. இதே இந்தியாவில் இருந்ததுன்னா அது கெட்டது. ஓகேவா? பாகிஸ்தான்லாம் தான் நல்லது. பாகிஸ்தானில் அசிம் முனீர் இருக்கான்ல, அவன் நல்லவன். ஐ லவ் திஸ் கை. அதே மாதிரி சிரியாவில் இருக்க பிரசிடென்ட் வந்து இவர் தான் உட்கார வச்சாரான், அவன் நல்லவன். எப்படி அமெரிக்காவோட சோல்ஜர் தலையை வெட்டி கையில் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்தான் கொஞ்ச நாள் முன்னாடி, அவன் இன்னைக்கு நல்லவன். ஸோ இப்படி தான் அமெரிக்கா அப்படின்றது ஒரு, அதாவது மற்ற நாடுகள் மீது வைக்கிறாங்கள ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் வந்து ஜனநாயகமே இல்லை, உங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குகிறது. இந்த மசூத் பெசஸ்கியான் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கரெக்டு ஆனால் உங்கள் பின்னாடி அயோட்டோலா தப்புன்னு. அப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் கரெக்டு, பின்னாடி இருக்கிற டீப் ஸ்டேட் தப்புன்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ அந்த டீப் ஸ்டேட் தானே வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஓகே, வேற பாஸ்டனில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு, இந்தியாவுக்கு சம்மந்தம் இருக்கா? நீ ரைட்டில் ஓட்டுறப்பா காரை, நாங்கள் லெஃப்டில் ஓட்டுறோம், பேசிக்கிலே தப்பு. நீ இங்கே வந்து போராட்டம் பண்ணுறது இருந்தா உனக்கு யார் ஃபண்ட் பண்ணுறான்னு தெரியல. பட் இருந்தாலுமே இந்தியாவில் இருந்து மற்ற கண்ட்ரிலேருந்து எல்லாமே 2 கோடி பேர் ஆதரவு. ஏங்க இதை தான் சொல்கிறேன் நான், அல்காரிதம் என்ன வேணால் வேலை செய்யும். ஸோ அப்போ அவ்வளோ வீக்காக இருக்கான் இந்தியாவுடைய ஐடிலா. அப்போ அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வாங்க. சோஷியல் மீடியாவில் நான் பேசுறது உண்மையான மனுஷனா இல்லை ஏஐயான்னு இது தெரியல, அதுக்கு ஒரு ஐடி கொண்டு வாங்க. எத்தனை அக்கௌண்ட் வேணால் வச்சுக்கோ, ஆனால் அதுக்கு பேக் பண்ணுற மாதிரி ஒரு ஐடி கிரியேட் பண்ணு. அந்த ஐடிக்கு சந்தா வை, அப்போ தான் அக்கௌண்டபிலிட்டி வரும். 5 ரூபா வை அக்கௌண்டபிலிட்டி, 5 ரூபா கட்டி ஒரு ஐடி கவர்மெண்ட்லாம் வாங்கிக்கோ. அந்த கவர்மெண்ட் ஐடியை வச்சுன்னு நீ எத்தனை சோஷியல் மீடியா வேணால் ஐடி கிரியேட் பண்ணிக்கோ, 10 வச்சுக்க, காதில் மாட்டி தொங்கு வானே சொல்லு. ஆனால் அக்கௌண்டபிலிட்டி உண்மையான மனிதனா இல்லை செயற்கை நுண்ணறிவு ஏஐயான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ 2 கோடி பேர்னு சொல்கிறீங்க, எத்தனை ஒரிஜினல் எத்தனை ஃபேக்குன்னு தெரியுமா? எல்லாருமே இந்தியன்ஸா? அதான் நான் கேட்குறேன் திரும்ப, அத்தனை பேர் இந்தியன்ஸா தெரியாது, அத்தனை பேர் உண்மையான பர்சன்ஸா தெரியாது, இதில் எத்தனை ஏஐ இருக்குது தெரியாது, என்ன இன்டென்ஷனில் இருக்குது தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று மொத்தம் 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 2 கோடி பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க கரப்பாம்பூச்சிக்கு. செருப்பு லட்சம் தூக்கி போட வேண்டியதுக்கு 2 கோடி பேர் ஆதரவு, அவ்வளோ பேர் சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த ஜட்ஜு சொன்னது என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ அவ்வளோ பேர் சும்மா இருக்காங்களா? கரெக்டா? ஸோ இதில் வெளிநாட்டுலாம் தூண்டி விட்றான், அதுக்கு நம்ம பசங்க இதை ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் நம்ம பக்கத்து நாட்டில் தான் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்தியாவுடைய ஆங்கில ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கு இல்லையா, சமூக வலைதளங்களில் வருது இல்லை, அதில் நீங்கள் சராசரியாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஊடகத்தை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு படமோ இல்லை ஒரு செய்தி மாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கமெண்ட்டில் போய் பாருங்கள், எத்தனை பாகிஸ்தான் ஐடி வந்து சிரித்து வச்சிருக்கான்னு பாருங்கள், எத்தனை பாகிஸ்தான் அசிங்கமாக பேசுகிறான்னு பாருங்கள், எத்தனை பாகிஸ்தான் இந்தியாவை பேரை கெடுப்பது. இந்திய ஊடகங்கள், நான் சொல்கிறது வந்து பாகிஸ்தானில் அப்படியே பாலாறு தேனாறு ஓடுதுன்னா அங்கே தான் நான் பேசணும், நீ எதுக்கு என் ஊரில் வந்து பேசுகிறேன்னு கேட்க வேண்டியது. ஸோ அதை ஃபில்டர் பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா அது வந்து அமெரிக்காவோட ஊடகம் எல்லாமே. நம்ம டிக்டாக் தான் பேன் பண்ணோம், இந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் அப்படியே தான் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். கத்தியில் ஒரு பக்கம் ஷார்ப்பு, இன்னொரு பக்கம் பிளண்ட்லாம் கிடையாது, 2 பக்கமும் ஷார்ப்பு. இன்ஃபேக்ட் இந்த பக்கம் ரொம்ப பெரிய ஷார்ப்பு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான், டிக்டாக்கு நீங்கள் என்னென்னா செக் வைக்கிறீங்களோ, டிக்டாக் என்னென்னலாம் கொம்பு வச்சிங்க, வால் வச்சிங்க, கோரப்பல் வச்சிங்களோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமுக்கு வைங்க, அது எல்லாத்துக்கும் எக்ஸுக்கு வைங்க, அது எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கு வைங்க. அமெரிக்காவுடைய சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு ஆயுதம். அவங்களோட பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமோ அவங்களுடைய ஏரோ சிஸ்டமோ அதெல்லாம் மாத்திரம் ஆயுதம் கிடையாது. உங்களுடைய ஃபேஸ்புக்கு, உங்களுடைய மெட்டா, உங்களுடைய எல்லாமே, நான் சொல்கிறது எக்ஸு, எல்லாமே ஒரு விதமான ஆயுதங்கள் தான். இந்திய மக்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஆயுதங்கள். அது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வச்சு செயல்பட்டால் இல்லைனா வெளில கல்விப்போ, எந்த செகண்டில் வேணால் ஊற்றி மூடுற அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், இல்லை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட திராணி இருக்கணும். நான் இந்தியாவுடைய எல்லா
தொழில் முனைவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம இன்க்ளூடிங் மை செல்ஃப், we failed in it. we don't have an operating system. நான் எல்லா ஊடகத்துலையும் நான் பேசும்போது இதான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை தம்பி, கிடையாது. டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம அமெரிக்காவும் மேற்கத்தியை தான் நம்பியிருக்கோம், சோஷியல் மீடியாவையும் சேர்த்து. ஹை டைம் நாம் வந்து அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கணும், இந்தியர்கள் ஆரம்பிக்கணும். இப்போ தான் ஆரம்பிக்க முடியும். இதை விட்டா அப்புறமா கஷ்டம். அதே மாதிரி நான் சொன்ன அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக தேவை. ஒரு 5 ரூபாவோ 10 ரூபா சந்தா கட்டி மொபைல் வாங்க முடியுது சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு. அது மாதம் 300 ரூபா கட்ட முடியுது. ஏன்னா இப்போ எங்கே போனீங்கன்னாலும் மாதம் 290 ரூபா இல்லாமல் டேட்டா பேக் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா வாங்குங்க, இல்லை லைஃப் டைமாக ஒரு 10 ரூபா வாங்கிக்கோங்க, ரினியூ பண்ணுற மாதிரி வைங்க ஒரு வருஷத்துக்கு. அவன் இருக்கானா இல்லை அவன் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியும். அந்த நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணியெல்லாம் கொடுக்குவானா, ஆனால் அட்லீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டியாவது வைங்க. அவன் எத்தனை அக்கௌண்ட் வேணால் கிரியேட் பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே நம்ம இந்தியாவில் வந்து இனிமேல் ஆரம்பிக்கிறது, நான் சொல்கிறது இனிமேல் கொண்டு வந்தாலுமே அந்தளவுக்கு சக்ஸஸ். வாட்ஸ்அப் எகென்ஸ்டாக ஒரு ஆப் கொண்டுறாங்க, பட் இருந்தாலுமே அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதை தான் சொல்கிறேன் நான். அப்போ இந்தியர்கள் வீழ்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதுக்கு கவர்மெண்ட்டும் சரி மக்களும் சரி ஆதரவு கொடுக்கணும். நீ எங்கே இருந்தோ அதுக்கப்புறமா நீ வந்து ஆத்ம நிர்பார் நம்ம பாரத பிரதமர் பேசுறதோ நீ ஸ்வதேசின்னு பேசுறதுல அர்த்தமே இல்லையே. நீ நாளைக்கு இந்தியாவையும் இந்தியாவுடைய அரசாங்கத்தையும் இந்தியாவுடைய தொழில் முனைவரையும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. தேர் இஸ் நோ கம்ப்ளீட் ப்ராடக்ட், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்க எவனை படி கேளுங்க, நம்ம ஸ்ரீதர் வேம்பு சார் கூட அது ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்டாக ஃபுல்லாக இதுதான் ப்ராடக்ட் என் ப்ராடக்ட்னு கொடுக்கவே முடியாது. டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வரும். முதல்ல பார்க்கும்போது கேன் தான் இருக்கும். ஃபேஸ்புக்கோட 2009 வருஷத்தோட ஃபேஸ்புக்கை பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. சும்மா ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்கும், சொறி மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி பூசி மெழுகெல்லாம் இருக்காது. எல்லா நிறுவனமும் அப்படி தான், எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி தான் இருக்கும். முதல்ல கேவலமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன் அதில் இந்தியா அந்த மாதிரி இந்தியா முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாவது கொண்டு வாங்க. இதுதான் ஹை டைமு. நீங்கள் இதை நம்ம ஏன் இந்த மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஏன் பேசணும் அப்படின்னா, அந்த சோஷியல் மீடியா நம்ம கண்ட்ரோலில் இல்லை. முதல்ல சோஷியல் மீடியா இந்தியாவோட கண்ட்ரோல்லே இல்லை. அதனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆள் இந்தியாவில் கட்சி ஆரம்பித்து அதில் 2 கோடி பேரை சேர்த்ததாக காமிக்க முடியுது இல்லை. இதை விட கேவலம் இந்தியாவுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் பார்க்குறேன். இதில் நான் ஜென்ரலாக சேர்த்துக்கிறேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அதில் எத்தனை பாகிஸ்தான்காரனுக்கு தெரியுமா? தெரியாது. பேர் மாத்திரம் அப்படி இருக்கு, கருப்பாம்பூச்சி கட்சியாக கழகம்னு வேறு தெரியாது. அது வேறு நம்ம தமிழ்நாட்டில் வந்ததுனால தான் தெரியும். அது எல்லாம் பிரச்சனை. ஸோ இப்படி இருக்கும்போது நாம் நம்மளுடைய சட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக தேவை. நான் மனுஷனோட பேசுகிறேன்னா இல்லை ஏஐயோட பேசுகிறேன்னான்னு எல்லாருக்குமே தெளிவுபடுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன் உன்னாலே படத்தில் நினைக்கிறேன், அந்த படத்தில் ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டரோட பிரேக்கப்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ உலகத்தில் பாதி ஏஐயோட தான் எல்லோரும் குடும்பம் நடத்தின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய, இதில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் வரும் அப்படின்றது சீரியஸ்னஸ் புரியல. ஸோ வழி நடத்த வேண்டிய இடத்தில் இந்தியா இருக்கிறது. 148 கோடி மட்டுமல்ல, நம்ம பின்தொடரக்கூடிய 100 நாடுகளுக்கு இந்தியாவோட சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, இதை பல நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுடைய சட்டத்திட்டத்தை பல நாடுகள் அவங்களோட சட்டத்திட்டமாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ முன்னேறு ஒழுங்காக போனால் தான் பின்னேறு ஒழுங்காக வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் இப்போ சரியாக பண்ணலைன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற நாடுகளும் குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம்ல, நாம் ஒழுங்காக பண்ணாமல் அவனும் வீணாக போயிடுவான். ஸோ 148 கோடி மாத்திரம் இல்லை, குளோபல் சவுத்தில் இருக்கிற 100 கண்ட்ரியும் சேர்த்துக்கங்க. இதில் இத்தனை பேருக்கும் நம்ம தான் ரெப்ரசன்டேட்டிவ். அதனால் நீங்கள் ஏர்டெல் மாத்திரம் எப்படி ஆஃப்ரிக்காவில் நல்லா வருது, இங்கே நல்லா இல்லை, நம்மளோட யூஸ் பண்ணுறோம், சரியா இல்லை, சில சமயத்தில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை மாற்றுங்க, ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம சண்டை போட்டுடலாம், இந்த மாதிரி டெய்லியெலாம் சண்டை போட முடியாது. இது பெரினியல் ப்ராப்ளம். இன்னொன்று, அமெரிக்காவில் வந்து நிறைய வேலை இழப்பு ஆரம்பிச்சிருச்சு. நேற்று 8000 பேர். ஸோ அப்படியே எஸ்டிஸ் ஃபெயிலிங். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் இங்கே டீஸ்டபிளைஸ் பண்ண தான் செய்வான். அவங்க நல்லா இருக்க மாதிரி காமிக்கிறதுக்காக இங்கே டீஸ்டபிளைஸ் பண்ண பார்ப்பான். ஸோ அதையும் நம்ம மீறி நம்ம வளர்ந்து தான் ஆகணும்.
பட் ஓகே சார், பட் இருந்தாலுமே அந்த கரப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பித்த உடனே சரி ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு சரியானதாக பார்க்க முடியுதே சார். நீட் எக்ஸாமில் வந்து எத்தனையோ பேர் படித்து கஷ்டப்பட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸாம் வைக்கிறேன்றாங்க, லீக் ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணுங்கன்ற அந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறது சரியானதாக பார்க்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அதே தான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு திட்டமும் மாறி தான் கொண்டு வர. அதான் சொன்னேன், அப்சல்யூட்டாக இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரவே முடியாது. காலத்துக்கு காலம் எல்லாம் மாறதான் செய்யும். இனிமேல் வரக்கூடியதில் ஓப்பன் புக் சிஸ்டமும் வரும். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் முறையில் சொல்கிறேன், இனிமேல் இருக்கக்கூடிய வி லாஸ்ட் அவர் ஜெனரேஷன் ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்டு. நான் சொல்கிறேன், வி லாஸ்ட் இட் டு சிஸ்டம்ஸ் அண்ட் ஏஐ. அவ்வளோதான். இப்போ இருக்கிற பசங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி சொல்லுன்னா பண்ண முடியாது. அவன் புக்கை பார்த்து அவனோட ஓன் வேர்ட்ஸில் எழுதி கொடுத்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி தான். இதுதான் உண்மை. நீங்கள் எங்கே வேணால் போய் கேளுங்க, அப்படி தான் இருக்குது பாடத்திட்டம். அது வந்து நம்மளே ப்ளேம் பண்ண தான் முடியும். ஸோ இது வந்து மாற்றணும் அப்படின்னா சில மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவே தவிர ஒரே அடியாக மாறாது. அப்போ நீங்கள் மாற்றம் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொண்டு வர முடியாது. அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே ரிசைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சி நடத்த முடியாது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தப்பு எல்லா நாட்டிலையுமே நடக்க தான் செய்யும். அதனால் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நிறைய நீங்கள் அதே கேஸை போடுங்க. அங்கே நீங்கள் இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை இப்போ நம்ம கோர்ட்லலாம் வந்து ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கோயில் கட்டுறது கூட கோர்ட்டுக்கு போகணும், இதுதான் உண்மை. 500 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல கோயில் இருந்தது ப்ரூவ் பண்ணி ஏஎஸ்ஐ தீர்ப்பு வந்து ஏஎஸ்ஐயில் ஜிபிஆர்லாம் போட்டு கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு கடைசியில் அங்கே கோயில் இருந்து பண்ணி கடைசியில் எங்கே போய் நின்றுது? நான் அப்படியே ஃபுல் ஃப்ளெட்ஜ் மெஜாரிட்டியில் இருக்கும் போது கோயில் கட்டுவேன்னு சொல்லலையே. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு தீர்ப்போடு தானே வந்து கோயில் கட்டினாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அவங்க கோர்ட்டுக்கு போனால் அவங்க பதில் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி உட்காந்து ட்விட்டரில் கம்பு சுத்தாமல் கேஸ் போடுங்க. சரி, ட்விட்டர் ஞாபகம் வருது. இப்போ ஓகே, அவர் வந்து ஏதோ சொல்லி ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. பட் என்னென்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டை இது பண்ணிட்டாங்களே சார், பிளாக் பண்ணிட்டாங்களே காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட. எதுக்கு பயப்படுறாங்கன்னு தானே அர்த்தம்? என்ன பயப்படுறாங்க? இல்லை, நான் அதாவது கேட்குறேன், நான் என்ன பயப்படல. அவங்க என்ன பண்ணாங்க, அக்கௌண்டபிலிட்டி கேட்குறாங்க. ஜென்ரலாக எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி கேட்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, தப்பே இல்லை. நீங்கள் உங்கள் பேர்லேயே இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அதே பேரில் வச்சு ஆரம்பித்து பாருங்கள், ஆல்ரெடி அக்கௌண்ட் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி விஷயம் தான் வரும். ஸோ அப்போ அவங்க ஓரளவுக்கு அல்காரிதம் அங்கே வேலை செய்யுது. சில இடத்துல ஆடை விட்டு மெட்டா ஆடை விட்டுருக்காங்க. அங்கே ட்விட்டர் வந்து கட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுப்போம், இதோடைய வெஸ்ட் எந்த அளவுக்கு விளையாடும் அப்படின்றத நான் ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன். நேற்றுக்கு அந்த ஹெல்லு லையிங், அவங்க பேர் என்ன, ஹெல் லையிங் தானே அவங்க பேர், ஹெல்லே லையிங் ஏதோ பேர், ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கோங்க. நார்வேல அந்த அம்மா ஒரே நாளில் 80,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எக்ஸில் வெறும் 800 ஃபாலோவர்ஸ் இருந்து 800 இந்த இடத்துல நேற்று தான் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. சூட்டோட சூடாக 85,000 100 மடங்கு வந்துச்சு. சரி, அப்படியே விடுங்க. அந்த அம்மாவோடைய எக்ஸு ஆக்டிவாக இருக்குது, மெட்டாவை தூக்கிட்டான் அப்படின்னு அந்த அம்மா கதறின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. இது ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்மளால கேள்வி கேட்க முடியாது. நான் எடுத்த உடனே அதை சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே அதை காலி பண்ணு நான் சொல்ல. அது அவன் என்ன லெவலுக்கு போகிறான்னு பாரு. அதை தான் இந்தியா கவர்மெண்ட் பார்க்குது. ஆடை விட்டு வேடிக்கை பாரு. முதல்ல என்ன பண்ணுறான், பஸ்மாசுரம் வர மாதிரி தான், நீ வெத்துக்கோ போ, நீ ஆடி நீயே தலையில் கை வச்சுக்கோ, காலி ஆகிடு. ஸோ அவனோட இன்டென்ஷன் என்னன்றது வெளியில் வர வரைக்கும் நம்ம ஆடை விட்டு வேடிக்கை பார்ப்போம். ஸோ இவங்க சொல்கிற ப்ராப்ளம் எல்லாமே இந்திய அரசியலமைப்பில் இல்லாத பிரச்சனையா, சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையா? இல்லை. ஸோ இவங்க வந்து தே வாண்ட் டு கிரியேட் அ சீன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தே வாண்ட் டு மலைன் த நேம் ஆஃப் இந்தியா அந்த லீடர்ஷிப். இவ்வளோதான் இவங்களோட எய்ம். மற்றபடி இவங்களுக்கு இந்த சொல்யூஷன் அப்படின்றது எண்ணமே கிடையாது. சொல்யூஷன் என்னமா இருந்ததுன்னா அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, கோர்ட்டில் இருந்திருப்பாங்க. அந்த ஜட்ஜ் இருக்கார்ல, அவரே வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் கேட்டது நீங்கள் சொன்ன வார்த்தை தப்பு சார்னா சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க சொல்லலை. இந்த வார்த்தையை சொன்னது ஜட்ஜு. அப்போ போராட்டம் யாருக்கு எதிராக பண்ணணும்னா அந்த ஜட்ஜுக்கு எதிராக பண்ணோம். அதனால தான் நான் ஆரம்பமே சொன்னேன், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு ஒரு மாதிரி உருட்டி ஆரம்பித்து வச்சது தான் இந்த கரப்பாம்பூச்சி கட்சின்னு. ஸோ சம்மந்தமே இல்லை இது.
ஸோ நீ கேள்வி கேட்க வேண்டியது ஜட்ஜி. அவரும் வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். ஸோ நீ அவரையும் கேட்கல, அவர் சொன்ன வார்த்தையும் விட்டுட்ட, நீ கர்மாமூச்சி ஜனதா கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கிற. ஸோ அப்போ நீ அசிங்கப்படுத்த விரும்புவது இந்திய மக்களையும் முக்கியமாக இந்தியாவுடைய ஜென்சி மக்களையும் நீ அசிங்கப்படுத்த கிள்ளுகிற நினச்சிட்ட. அமெரிக்கா பணம் இருக்குது, பாஸ்டனில் உட்காந்துன்னு இருக்க, பணம் கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், ஏதாவது கேஸ் வந்ததுன்னா பார்த்துக்கிறதுக்கும் ஏதாவது ஃபவுண்டேஷன் இருக்கும், எவனாவது கேஸ் ஆடுவான்ற திமிரில் இந்திய மக்களை கேவலமாக நினச்சி தான் இந்த கட்சி நீ ஆரம்பிச்சிருக்க. இது நான் தனிப்பட்ட முறையில் வைக்கிற குற்றச்சாட்டு. உண்மையிலே உனக்கு மாற்றம் விரும்பி இருந்தால் நீ அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருப்ப, இங்கே வந்து கேஸ் போட்டிருப்ப, இங்கே வந்து நீ கேஸ் ஆடிருப்ப, போராட்டம் பண்ணியிருப்ப. நீ ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ கம்பு சுற்றி இருக்க மாட்டேன். ஸோ நீ சேஃப் ஜோன்லேருந்து ஆழம் பார்க்குற, அவ்வளோதான். ஆனால் இதை எடுத்துக்கிட்டு நம்ம பசங்க நம்ம ஜென்சி இருக்காங்கல்ல, மாற மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி மாறினாங்கன்னா அவன் தலையெழுத்து அவ்வளோதான், விட்டு போக வேண்டியதுதான். வேறு அவன் அப்போ ஜட்ஜி சொன்னது கரெக்டு தானே, எப்படி எடுத்தாலும் அவன் உன்னை கரெக்டாக தானே ஜட்ஜ் பண்ணியிருக்கான்ற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதாவது அமெரிக்காக்காரன் உன்னை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்கான், ஏன்னா இவர் சொன்னதை எடுத்து ஆரம்பிச்சிருக்கான் கரப்பாம்பூச்சி. ஸோ கரப்பாம்பூச்சி தான் இந்த மாதிரி வேலையை செய்யும். அது தலையில்லாமலே வாழும், தெரியுமா? ஆமாம், தலையில்லாமல் வாழும். எல்லா விதத்துலேருந்தும் காற்று எடுத்துக்கும், தண்ணியில் இருக்கும், காற்று ரொம்ப நாள் வாழக்கூடியது. அதே மாதிரி வந்து அணு ஆயுதம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. தன்னுடைய இது வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றிக்காம மில்லியன் வருஷமாக அப்படியே இருக்குது. ஸோ இதோட உன்னை கம்பேர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலாக ஜென்சி பசங்க கோவப்பட வேண்டியது இந்த ஆள் மேலே தான் தவிர இந்திய அரசாங்கத்து மேலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான திரைப்படம் முதலுக்கு மிக்க நன்றி சார். ஜெயின் சார். ஜெய்ஹிந்த் சார்.